12 ஆச்சு. லஞ்ச் அவர் வரப்போகுது. ஆர்டிஸ்ட காணோம். சார் 7 மணி பிளைட்லயே புவனி வர வேண்டியது. நாங்க கோயம்புத்தூருக்கு வண்டி அமிச்சோம். ஆனா பிளைட்ல புவனி வரல. அவங்க வீட்ல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னா? அது புவனி இனிமே படத்திலே நடிக்க மாட்டானா சார். மை காட், படம் முடிய போகுது. கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன என் நிலைமை என்ன ஆகிறது? முன்ன இப்படித்தான் அவங்க அம்மா நேர்ல வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப மக ஆள அனுப்பிச்சு சொல்றாளா? எங்க என்ன சொன்னா? எடுத்ததோட படத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எப்படிதான் முடிக்கிறது? இல்லையே. நன்றி கட்ட ஜென்மங்கள். இப்ப பிளைன் இருக்கா? சார் நாளைக்கு தான் பிளைட். ஒரு வண்டி எடுக்க சொல்ல, நாளைக்கு நேரம் போறேன். கங்கா, வீட்டுல இருந்து என் படத்தை எல்லாம் எடுத்துட்டேன். அது உன்னுடைய இஷ்டம். ஆனா என் படத்தை நான் எடுக்கிறதுக்கு நீ ஏன் தடை பண்ற? ஓ, இப்பதான் புரியுது. உன் பொண்ணை என் படத்தை முடிக்கிறதுக்கு அனுப்பல, முடக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். மேடம், இந்த படத்துல என் சம்பாத்தியத்தினுடைய கடைசி பைசா, என் சம்சாரத்தோட கடைசி நகை, என் லட்சியத்தோட கடைசி நம்பிக்கை அத்தனையும் போட்டிருக்கேன். எல்லாமே பதிஞ்சு போட்டு நினைக்கிறியா? கங்கா, உனக்கு ஞாபகம் இருக்காமா? நீ நன்றி கடன் செலுத்துறேன்னு வந்தப்போ, இப்ப வேண்டாம் நேரம் வரட்டும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் இப்ப வந்ததா நினைச்சுக்கோ. பிளீஸ், உன் பொண்ணு நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வை. ஓ, நான் கேட்கிற நிலைமை வராதுன்னு நினைச்சுதான் நீ கொடுக்கிறேன்னு சொன்னியா? ஏன் பேசாம இருக்கேன்? பதில் சொல். பதில் நான் சொல்றேன். நமஸ்காரம் டைரக்டர் சார். அது என்ன? நான் நடிச்ச மான் தடம் மாறி விழுந்தாலும் தள்ளி போற சிங்கம். இன்னைக்கு வந்திருக்கிறது சிங்கமா இல்ல நரியா? உங்க சினிமாவில வர திடீர் திருப்ப மாதிரி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? உங்க பழைய கதாநாயகி என் பொண்டாட்டி. உங்க புது கதாநாயகி என் பொண்ணு. போதுமா? கங்கா, நீ என்ன தேடி? ஆமா, என்ன உருவாக்குன டைரக்டருக்கு நிம்மதி வேணும்னா நான் யாரையாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கிறதா சொன்னீங்களே, அதனால நீங்க ஏன் டைரக்டர் சார் அவ்வளவு முறைக்கணும்? அவ ஏதோ பெருசா தியாகம் பண்றதா என்கிட்ட வந்தா, நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? பார்த்தேன், நம்ம ஹைதராபாத் பங்களா வேற காலியா இருந்துச்சு. இவளை புடிச்சு அங்க போட்டேன். இப்ப பர்மனண்டா இவளுக்கு அங்கதான் வாசம். இங்க ஷூட்டிங்காக டெம்பரரியா கேம்ப். சீனாதானா, நீ யார புடிச்சு எங்க போடுவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு தேவை அந்த பொண்ணு. ஒரே நாள், கடைசி நாள் ஷூட்டிங். மரியாதை அந்த பொண்ணு அனுப்பிச்சு வை. ஒரு நாளா? 1 மணி நேரம் கூட என் பொண்ணை நான் நடிக்க அனுப்ப மாட்டேன். என் படத்துல நடிக்கிறேன்னு உன் பொண்ணு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா. என் பொண்ணு நடிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டா, உன் பையனோட சுத்துறதுக்கு இல்ல. சுத்துறது அவங்க சொந்த விஷயம். ஓ, அப்ப அவங்க 2 பேரும் வெளியே சுத்துறதுக்கு கூட நீங்க தான் டைரக்டர் போல இருக்கு. டைரக்டர் சார், நீங்க ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து தவறலாம், நான் தவறதா இல்ல. என் பொண்ணுக்கு ஏன் ஜாதியில மாப்பிள்ள பாத்திருக்கேன். அம்மா, இத பாருங்க, பொண்ண நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு வேணும்னா உங்களுக்கு உரிமை இருக்கலாம். அவ விருப்பத்துக்கு விரோதமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க யாருக்கும் உரிமை இல்ல. சபாஷ், நன்றி கடன் செலுத்த நாம் தயார்னு நாசுக்க சொல்றீங்களோ? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வர்ற 12ஆம் தேதி என் எஸ்டேட் பங்களாவில என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். இதை யாராலும் தடுக்க முடியாது. சின்னதானா, இப்படி எல்லாம் பேசினா நீ என்ன கோர்ட்ல சந்திக்க வேண்டி இருக்கும். டைரக்டர் சார், நீங்க கோர்ட்டுக்கு தடவை போறீங்க. நான் கோர்ட்லயே குடி இருக்கிறவன். ஏன்னா நான் சினிமா பைனான்சியர். இப்பவே என் எஸ்டேட் பங்களாவுக்கு போறேன். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறேன்.
டைரக்டர் சார், நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. உங்களால முடிஞ்சா. அவசியம் வர்றேன். அப்படி ஒண்ணு நடந்தா சவாலா விடுறான். சவால் யாருகிட்ட? எவன் இதுக்குள்ள நுழைய முடியும் பாக்குறேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்காக கட்டி வச்சதுதான் இந்த எஸ்டேட் பங்களா. இன்னைக்கு உன்னை அடைச்சு வைக்க வேண்டியதா போயிருச்சு. ஏய், இத விட்டு வெளியே வரணும்னு நினைச்ச வெட்டிட வெட்டி. ஹலோ பாபு, நான் புவனி பேசுறேன். புவனி, நீ எங்க இருந்து பேசுற? ஜெயில இருந்து. ஜெயிலா? ஆமா பாபு, எங்க எஸ்டேட் பங்களா எனக்கு ஜெயில் தான். என்ன இன்னொருத்தர் கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. புவனி, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இல்ல, நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன். உன் வைராக்கியம் எனக்கு தெரியும். ஆனா வர 12ஆம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு தேதி 8. நடுவுல 4 நாள் தான் இருக்கு. சூரியனே வரக்கூடாதுன்னு நலாய் நீ நிறுத்தினாலா 12ஆம் தேதி வரக்கூடாதுன்னு என்னால தடுக்க முடியாதே பாபு. புவனி, புவனி, கட்டுக்காவலோட அடைச்சு வச்சிருக்கிற நீ போன்ல காதலா பண்ணிட்டு இருக்கிற. இன்னொரு தடவை பாபுன்னு சொன்ன உன்னை கொன்னே போடுவேன். ஒரு விளையாட்டு. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ தப்பா பதில் சொல்லணும். சரியான பதில் சொன்னே நீ தோத்துட்டான்னு அர்த்தம். கேக்குற கேள்விக்கெல்லாம் தப்பா பதில் சொல்லும், அப்படிதானே? எஸ். கேளுங்க. சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே. சக்கரை எப்படி ருசிக்கும்? கசக்கும். குங்குமம் எங்க வைக்கிறது? மூக்குல. மல்லிகை எங்க வைக்கிறது? முதுகுல. உன் வயசு என்ன? 80. உன் பேர் என்ன? சுலோச்சனா. என் பேர் என்ன? சந்திரன். நீ ஆசைப்படுறது? உங்க மேல. தோத்துங்க பாத்தியா? சினிமா நினைப்பே இல்லாம இருந்த புள்ளைய சினிமாவில நடிக்க வச்சு இப்படி காதல சிக்க வச்சுட்டீங்க. இப்ப அவ இல்லைன்னா தானே இல்லைங்கிற நிலைமையில அவன் தவிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வருவாளா? கவலைப்படாதே, கண்டிப்பா வருவா. எப்படிங்க வருவா? இப்ப நாங்க நேரா கோர்ட்ல இருந்து தானே வர்றோம். ஏரியா மேல நான் கொடுத்த பணத்தை தயவு திருப்பி கொடுத்துங்க சார். கேஸ் போற போக்க பார்த்தா அந்த பொண்ண படத்தை முடிக்க விட மாட்டார் போல இருக்கு. சீனாத்தானா? வக்கீல் சார், இவங்கெல்லாம் இப்படி பயப்படும்படியா கோர்ட்ல என்ன நடந்தது? ஹைதராபாத்ல இருந்து சீனா தானாவுடைய மைனர் பெண்ணை நீங்க கடத்தி வந்து சினிமாவில நடிக்க வச்சீங்களாம். கூடவே நடிச்ச உங்க பையனை காதலிக்க வச்சீங்களாம். அதனால குடும்ப கௌரவமே பாழா போச்சு. இந்த அனார்கலி படமே வரக்கூடாது, தடை போடணும் அப்படின்னு சீனா தானா கேக்குறேன். ஓ, என் படத்துல நடிச்சதுனால அவங்களுக்கு கௌரவமே போயிடுச்சாமா? ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும் என் படத்துல நடிச்சதுனால எத்தனை பேருக்கு கௌரவம் வந்திருக்குன்னு. இவன் பொண்ணை நான் கடத்திட்டு வந்துட்டேனாமா? ஏன் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாள? அந்த அம்மா அவங்க தரப்பு சாட்சியா கோர்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ பொய் தானே சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். கோர்ட்ல நான் போய் தான் சொல்ல போறேன். கங்கா, நீ என்ன சொல்ற? சீனா தானா தம் பொண்ணுன்னு சொல்றாரே, அந்த பொண்ண அவருக்கு நான் பெறலன்னு சொல்ல போறேன். Shut up, nonsense. பெரிய தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அந்த பாவி பாயிட்ட மாட்டேன். இப்போ சொல்லக்கூடாத பொய்ய சொல்லி ஏன் அவமானப்படுறேன்? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த பொய்ய சொல்லலன்னா நான் அவர் சொல்லி கொடுத்த பொய்ய சொல்லணும். அவன் சொல்லி கொடுத்த பொய்யா? என்னது? உங்களுக்கும் எனக்கும் தவறான உறவு இருக்குன்னு கோர்ட்ல சொல்றாரு. My God. இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? உங்களையும் அம்மாவையும் பிரிக்கலாம், உங்க மகனையும் என் மகளையும் பிரிக்கலாம். இப்ப சொல்லுங்க, முதல் பொய்ய சொன்னா என் ஒருத்திக்கு தான் பாதிப்பு, ரெண்டாவது பொய்ய சொன்னா உங்க எல்லாருக்கும் பாதிப்பு. நான் எந்த பொய்ய சொல்றது சொல்லுங்க. எனக்கு கொலை செய்யவும் தெரியாது, தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது. அம்மா, நீங்க சொல்லுங்க, நான் எதை சொல்றது? என் குடும்ப நலத்தை மட்டும் நினைச்சா நீ முதல் பொய்யே சொல்லுன்னு சொல்லுவேன்.
ஆனா நீயும் ஒரு பொண்ணு நினைக்கிறப்போ அந்த பொய்ய சொல்லாதேன்னு சொல்ல தோணுது. இந்த கோயில சுத்தி வந்து கும்பிட்டா நினைச்சதை நிறைவேறுமா? அப்படியா? அப்படின்னா வாங்க நாமளே சுத்துவோம். என்னது என்னது? முள்ளு. வா. என்னது? கால் வைக்கிற இடம்லாம் முள்ளா இருக்கு. ஆமா, உன் கால்ல மட்டும் முள்ளு குத்துது. சரி வா, உன்னை தூக்கிட்டு போறேன். வா, உங்களே வா. ஐயா, அம்மா உங்க கோயில சுத்தி வந்துட்டோம். இனிமே நீங்க தான் எங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்னங்க உங்க கால்ல ரத்தம்? எல்லாத்துலயும் பாதி ஏத்துக்க வேண்டியவ முள்ள மட்டும் முழுக்க உங்க கால்லயே குத்த விட்டுட்டேனே. சரி சரி, எந்திரி. அந்த விஷயம் எல்லாம் பேசியாச்சு. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வேண்டாமா? மாப்பிள பொண்ண பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னால மாப்பிள கண்ணை கொஞ்சம் பார்த்துட்டுங்களா? கொஞ்சம் கண்ணாடி இருங்க. நல்லா இருக்கு, மூடிக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள, நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள. பொறுப்பா பொண்ணு இங்க வந்து பாக்குறீங்க. ஒவ்வொரு புறம்போக்குங்க இருக்குதுங்களா, எங்கெல்லாம் பாக்குது தெரியுங்களா? ஏண்டி குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்கிற? போய் பொண்ணு அழிச்சிட்டு வா. உமணி 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 உமணி, பாபு வந்து கதவு தர. ஏண்டி நான் அழிச்சிட்டு வா அழிச்சிட்டு வான்னு சொல்லிட்டே இருக்கிறேன், அசையாம அங்கேயே நிக்கிறிய. இன்னும் 2 நிமிஷத்துல பொண்ணு இங்க வரணும். மழை வரணும்னு விவசாயி வேண்டிக்கிறா, மழை வரக்கூடாதுன்னு கூத்துக்காரன் வேண்டிக்கிறா. யாரு வேண்டுதல நிறைவேற்றுறதுன்னு ஆண்டவருக்கே ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு. அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையிலதான் நான் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். விடுகதை போடுறா. நீ போய் பொண்ணை கூட்டு வா. டைரக்டர் உன்னை குருதட்சணையா கேட்டப்போ என்னால கொடுக்க முடியல. இப்போ உன்னை காணிக்கையா அனுப்பி வைக்கிறேன். பச்சை துரோகத்துக்கு பேரு பாத காணிக்கையா? என் பட்டாளத்துக்கு அவன் தப்பிச்சறத நான் பாக்குறேன். மாப்பிள, நீங்க கவலைப்படாதீங்க. இனி நிச்சயதார்த்தம் கிடையாது, நேரடியா கல்யாணம் தான். அவனை இழுத்து வந்து பந்தக்கால்ல கட்டி வச்சுட்டு உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்.
நிறுத்துறா வண்டிய. அட அறிவு கெட்டவனுங்களே, நீங்க தின்றதுக்கு தான்டா லாய்க்கு. இன்னுமா என் பொண்ணு அவங்கிட்ட விட்டு வச்சிருக்கீங்க? அடிச்சு தூக்கி போட்டு கூட்டு வாங்கடா. சினதனா, கோர்ட்ல என் பக்கம் தீர்ப்பாயிருக்கு, படிச்சு காமிங்க. டைரக்டர் ராம்குமாரின் அனார்கலி இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளபடி மேற்படி படத்தில் மீதி இருக்கும் ஒரே ஒரு நாள் வேலையை முழு ஒத்துழைப்புடன் பூவனி முடித்துக் கொடுக்க வேண்டும். படத்தை முடிச்சு கொடுக்கத்தானே சொல்லி இருக்கு. உன் பையனுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லலையே. என்னைக்கு ஷூட்டிங்னு சொல்லு, என் பொண்ணை நானே கூட்டு வந்து நானே கூட்டு போறேன். அப்புறம் நான் பார்த்த மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம். வாடி. பாபு 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 மாமா வாங்கானு சீனா தானா? உங்க வரவேற்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீங்க கூப்பிட்ட ஒண்ணு நான் வரல. கோர்ட் உத்தரவுப்படி வந்திருக்கிறோம். எப்படியோ வந்துட்டீல்ல. இந்த விளையாட்டுலாம் வேணாம். சாயந்தரம் 6 மணிக்கு என் பொண்ணை கார்ல ஏத்திரணும். கார்ல தானே ஏத்தணும்? கரெக்டா ஏத்திர, கவலைப்பட. போமா. நில்லு. உங்க பிள்ளைக்கு அதே மேக்கப் ரூம் தானா? உன் புத்தி எனக்கு தெரியாதா? 2 பேருக்கு தனித்தனி மேக்கப் ரூம் தான். போமா. அப்படியா? வா.
நீயும் போறியா? போடா பேட்டா, அவனை பாத்துக்கிறேன். அம்மா நீ போய் மேக்கப் போட்டுக்கா, நான் இங்கேயே இருக்கிறேன். பத்திரம். இன்னைக்கு ஷூட்டிங்ல தான் அவரை நான் கடைசியா பாக்குற சந்தர்ப்பம். இன்னைக்கு பாக்கலன்னா இனி என்னைக்குமே பார்க்க முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சா எனக்கும் வேற ஆளுக்கும் கல்யாணம். கடவுளே, இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? யோ நில்லையா, யாரையா நீ? நான் தான் சார் மேக்கப் மேன். ஏன் மேக்கப் உம்மனே கிடையாதா? இல்ல சார். சரி சரி, போய் மேக்கப் மட்டும் போடு. இந்த செட்டப் பண்ற வேலை வச்சுக்காத, போ. தம்பி, சரிப்பா, இன்னைக்கு நாம எடுக்க போற காட்சியை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. அனார்கலிய உயிரோட வச்சு கல்லறை கட்டுறாங்க. இல்ல, என் புவனிய உயிரோட கல்லறை கட்டு. அதுவும் சரிதான். சரி, நான் மேல காட்சியை படிக்கிறேன், கேட்டுக்க. அனார்கலி சோக கீதம் பாடிட்டு இருக்கான். அவளை தேடி சலியும் வேகமா குதிரையில வந்துட்டு இருக்கான். ஆனா பாவம், அவங்க வந்து சேர்றதுக்கு முந்தைய புவனியோட கல்லறையை மூடிடுறாங்க. சாரி, ஐம் வெரி சாரி. அனார்கலியோட கல்லறையை மூடிடுறாங்க. இந்த பாருங்கண்ணே, கதையில ஒரு சின்ன மாத்தம் பண்ணீங்க. நான் வரத்துக்குள்ள கல்லறையை மூடிடாதீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் மூடுங்க. அப்படியாவது என் புவனி முகத்தை கடைசி முறையா பாத்துறேன். என்ன பாது, உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த பாரு, நான் இந்த படத்துக்கு டைரக்டரா இருந்தா இந்நேரம் சலீமுக்கும் அனார்கலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஹனிமூனுக்கே அமைச்சிருப்பேன். முடியாதே. ராம்குமார் லட்சியவாதி, சின்சியர் டு சப்ஜெக்ட், மாத்த மாட்டாரையா? சரி சரி, மனசை தேத்திக்கா, மேக்கப் போட்டு ரெடி ஆயிக்க. இந்த சீனா தானா வேற ஒரு நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்கான். என்னமோ இவன் தான் அக்பர் மாதிரி கல்லறை வாசல்லையா உட்கார்ந்துருக்கான். சூப் தடிய. அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? அவரை என்னால பார்க்க முடியாது. இந்த லெட்டரையாவது அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? சரிம்மா. ஏய், சொல்லி அனுப்பியும் உன் வேலையை காட்டிட்ட பாத்தியா? ஏய், காத்தே என்ன மீறி போக முடியாது. கடுதாசி விட்டுருவனா? நான் தாண்டா இங்க இருந்தேன், காது முழுக்க அங்கதான் இருந்தது. இன்னும் மனசு தொட்டுக்கிற போட்ட. 10,000 ரூபாய் செலவு பண்ணி திருப்பதியில காது குத்துனாங்கடா. நீங்க ஓசிலேயே குத்துறாதீங்க. இதவர் குப்பை தொட்டிக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. சுத்த விளங்காத ஆளியா. சிவா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. 2 பாஸ்போர்ட் இருக்கு. ஒண்ணு பாபுக்கு, இன்னொன்னு புவனிக்கு. பிளைட் டிக்கெட், நான் பணம் பத்திரமா வச்சுக்க. நம்ம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாபுவையும் புவனியும் இந்த வண்டியில ஏத்தி நேர ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் பிளைன் ஏத்தி விட்டுரு. இந்த ரகசியம் ஒன்னி என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. பாபுக்கு புவனி கூட தெரியக்கூடாது. என்ன பாஸ்போர்ட் பணம் எல்லாம் கொடுத்து விடுறாரு? 2 பேரையும் பறக்கோட ஏற்பாடு பண்ணிட்டாரோ? 10 ரூபா சீனா தானாவா கொக்கா? டைரக்டர் சார், பாபு அழுதுகிட்டே இருக்காருங்க. போடுற மேக்கப் எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. அழுகுறாரா? நாம இப்ப அழுகிற சீன் தான் அழுக போறோம். நல்லா அழுகட்டும். நீ கூட சேர்ந்து அழுகு. வாடா, ரெடி பண்ணுவானா? டைரக்டர் சார், ஒரு பிள்ளையோட தகப்ப சொல்றேன். நீங்க பெரிய டைரக்டரா இருக்கலாம், ஆனா மனுஷனே இல்ல. பாபுவையும் புவனியும் சேர்த்து வைக்க திட்டம் போட்டிருக்கீங்களே, அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நோ, சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப என் சீனுக்கு தேவை மூடு. மூடு போயிடும். இந்த மூட்ல இருந்தாதான் கிளைமேக்ஸ் பிரமாதமா இருக்கும். அவங்க ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஐ வாண்ட் தி மூட். பாபு, அனார்கலியை வச்சு உயிரோட கல்லறை கட்டுற சீனை டைரக்டர் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சலீம் அவளை நோக்கி ஆத்திரத்தோட குதிரையில போறான். அந்த பிட்ட என்ன எடுக்க சொல்றாரு. புவனிய பார்க்க முடியுமான்னு கேட்டேல்ல, இப்ப நீ அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது எப்படி சார்? சலீம் போய் சேரத்துக்குள்ள கல்லறையை மூடிடுவாங்களே. எப்படின்னு கேக்குறியா?
டைரக்டர் என்ன கரெக்டா 9 மணிக்கு இங்க கேமராவை ஆன் பண்ண சொல்லிருக்காரு. அதே நேரத்துல அவர் அங்க கேமராவை ஆன் பண்ண போறாரு. நீ இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள கல்லறையை கட்டி முடிச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனா குதிரை உன் கையில, திறமையும் உன் கையில. அவங்க அங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ போய் சேர்ந்துடலாம்ல. அப்படின்னா என் புவனி மொத்த பாத்தலாம் இல்லையா? கண்டிப்பா. நீ குதிரையில என்ன ஸ்பீட் வேணா எடு. நான் கேமராவை ஜீப்ல வச்சிருக்கிறேன். காத்து மாதிரி உன்னை ஃபாலோ பண்றேன். ஓகே, கேமராமேன் ரெடி, ஸ்டார்ட்.
அனார் 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 அன்பே அனார் 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 எக்ஸ்ட்ராடினரி சாபாஷ் மகனே, அந்த உண்மையான சலீம் கூட இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். இதுல என்னுடைய சாதனை எதுவும் கிடையாது. உன்னுடைய நடிப்பினால நீதான் சாதனை பண்ண போறேன். கங்க்ராச்சுலேஷன். கை கொடு. டேய் பாபு, ஷார்ட் ஓகேடா, எழுந்துரு பாபு. Go, 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 பாபு. ஐயோ ஐயோ ஐயோ, டைரக்டர் சார், என் பொண்ணு செத்து போயிட்டா சார். என் பொண்ணு செத்து போயிட்டா. டைரக்டர் பூனி மேக்கப் இருந்து வரும்போது விஷத்தை குடிச்சு வந்திருக்காங்க சார். அட பாய் பிள்ளைகளா. சார், டைரக்டரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா அப்பனுங்க நாம 2 பேரும் தோத்து போயிட்டுமே சார், தோத்து போயிட்டுமே. டைரக்டர் ஜெயிச்சிட்டா, டைரக்டர் ஜெயிச்சிட்டா. ஆனா அப்ப அத்திக்கா சிறு தொண்ட புள்ளக்கறி சமைச்சா. ஆனா இந்த அப்ப கரைக்காத 2 குழந்தைகளை சமைச்சிட்டா. சரி ஆனா International Film Festival Awards. Best Actor உயிர் Award கொடுத்து goes to நடிப்பையே the உண்மையாக்கிவிட்ட பாபு film சிறந்த நடிகர். சினிமா கூடாது என்று மறுத்த தாய்கள் அந்த சினிமாவிலேயே மகன் சம்பாதித்து தந்த மாபெரும் கௌரவம். ஓட்ட வேஷத்தையே வாழ்க்கையாக்கிவிட்ட புவனி சிறந்த நடிகை. தான் பட்ட கடனுக்காக தன் மகளை காணிக்கையாக்கிவிட்ட ஒரு துயரம் கலந்த திருப்தியில் தாய் பெற்றுக் கொள்கிறார் பரிசை. Best Director Award காதலே தெரியாத 2 அப்பாவிகளை காதலுக்காக சாதல் என்ற நிலைக்கு உயர்த்திய சாதனை வீரர் ராம்குமார் சிறந்த டைரக்டர் பரிசை பெறுகிறார்.